இந்த எலெக்ஷனில் டிஎம்கேக்கு வந்து நியூ எமர்ஜிங் பார்ட்டி வந்து டிவிகே. ஆனால் அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பட்சத்தில் ஜோதிட ரீதியாக ஆஸ்ட்ரோவேத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் ஜோதிட ரீதியாக வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து ஜாமக்கோளாரிடம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். உதயம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாமக்கோலில் வந்து மிதுன உதயமாக வந்திருக்கு. உதயாதிபதி புதன் வந்து வக்ரமாகி உதயத்துக்கு 9ல் ராகு செவ்வாயோடையும் கவிப்போடையும் வந்து இருக்கிறாரு. ஆருடம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ஆருடமாக வந்திருக்கு. ஆருடாதிபதி புதன் வந்து வக்ரமாகி ஆருடத்துக்கு 6ல் போய் இருக்கிறாரு, செவ்வாய் ராகுவோட கவிப்போட. உதயத்துக்கு 7ஆம் வீடு பார்த்திங்கன்னா தனுசு வீடாக வந்திருக்கு. அந்த தனுசு வீட்டோட அதிபதி பார்த்திங்கன்னா குரு, அவர் வந்து உதயத்திலே போயிருக்கிறாரு. உதயத்துக்கு 10ல் வந்து சனி சூரியன் சேர்க்க, வெளிக்கட்டத்தில் சந்திரன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த எலெக்ஷனில் டிஎம்கேக்கு வந்து அதிக சான்சஸ் இருக்குது. நியூ எமர்ஜிங் பார்ட்டி வந்து டிவிகே. இவங்க வந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பட்சத்தில் ஜோதிட ரீதியாக அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். அந்த அலையன்ஸ் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக போகுமாங்கிறது வந்து சந்தேகம்தான். டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் அதிகம். அவங்களுக்கு வந்து 48% வரைக்கும் ஓட் பேங்க் கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகம். ஏடிஎம்கே பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா 25% வரைக்கும் கிடைக்கும். டிவிகே பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா 17% வரைக்கும் கிடைக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா 8% வரைக்கும் கிடைக்கும். மிச்சம் இருக்க 2% வந்து அதர்ஸுக்கு வந்து விழுகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. நன்றி.